ஜோதி சிவஜன் சார், இந்த பெரும்பான்மை மக்களுக்கான ஒரு அறிவிப்புகள் எதுவும் இல்லைன்னு சொன்னீங்க. ஆனால் அவங்க இந்த கிசான் கிரெடிட் கார்டு அதை ஒரு 5 லட்சமாக உயர்த்தியிருக்கிறாங்க. இந்த முதியோர்களுக்கான அந்த வட்டி வருமானத்துக்கான உச்ச வரம்பு அது 1 லட்சமாக உயர்த்தியிருக்கிறாங்க. இது தவிர சிறு குறு தொழில்துறையினருக்கும் பல்வேறு விதமான அந்த வளர்ச்சியை ஊக்குவிக்கும் வகையில் பல்வேறு திட்டங்களை இதில் அறிவிச்சிருக்காங்க. இன்னும் இந்த கேன்சர் உள்ளிட்ட இந்த உயிர்காக்கும் மருந்துகளுக்கான ஒரு வரி விலக்கு, இது தவிர இந்த லித்தியம் பேட்டரி தொடர்பாக அந்த இவி வெஹிக்கிள்ஸ்க்கான விலை குறையும்னு அறிவிச்சிருக்காங்க. கணினிக்கான விலை, இதெல்லாம் ஒரு பெரும்பான்மை மக்களுக்கு பலன் அளிக்கக்கூடிய ஒரு அறிவிப்பு இல்லையா சார்? ட்ரக்ல கஸ்டம்ஸ் குறைக்கிறாங்க, மற்றபடி அந்த விலை உயர்ந்து தானே இருக்கும். அந்த வரி வித்தியாசம் அது எவ்வளவு பேர் கேன்சர் வந்தவங்களுக்கு மட்டும்தான் பலன் அளிக்கும், அதை பயன்படுத்துறவங்களுக்கு மட்டும்தான் பலன் அளிக்கும். மற்றபடி இந்த மற்றதெல்லாம் நீங்க சொன்னீங்களே இந்த கிரெடிட் கார்டு அதான் இல்ல, அதெல்லாம் கடன் கடன் வாங்குறதுக்கு வசதி செய்யறாங்க. நிறைய கடன் வாங்கறதுக்கு வசதி செய்யறாங்க சிறு குறு தொழில்லாம். சரி, இன்னைக்கு நுகர்வுக்கே எனக்கு வழி இல்லைங்கிறப்ப நான் கடன் வாங்கி அதை திரும்ப அடைக்கணும், அதுக்கு கேரண்டி தராங்கிறாங்க. இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் அதுக்கு பட்ஜெட்ல ₹1 கூட ஒதுக்கீடு செய்யல. அவங்க அறிவித்த இது மாதிரி பல திட்டங்களுக்கு அடுத்த 5 வருஷத்துக்கு 10 வருஷத்துக்கு 2047க்கு இதெல்லாம் திட்டம் அனுப்பிக்கிறாங்க. பட்ஜெட்டுங்கிறது ஆனுவல் பைனான்சியல் ஸ்டேட்மெண்ட். இந்த ஒரு ஆண்டுக்கு, அதாவது நடந்துட்டு இருக்கிற 24-25 ஆண்டுக்கும் வர ஆண்டு 25-26க்கும் உள்ள நிதிநிலை ஒதுக்கீடை சொல்றது. இப்ப போன பட்ஜெட்ல ஒதுக்கீடு செஞ்சோமே அது என்னாச்சு, அடுத்த ஆண்டுக்கு நம்ம எவ்வளவு ஒதுக்கீடு செய்யறாங்க. போன பட்ஜெட்ல நான் ஒதுக்கீடு பண்ணதே செய்ய முடியலையே. அதைத்தான் இப்ப நான் சொன்னேன், போன பட்ஜெட்ல சொன்னதுலயே 1 லட்சம் கோடி ரூபாய் வருவாயில குறையுது, செலவுல 3 லட்சம் கோடி ரூபாய் குறைச்சிருக்கீங்க. சரி, சோ அதையே நிறைவேற்ற முடியாதப்போ நீங்க கடன் இது அவங்க சொல்லியிருக்க கடனுக்காக சொல்லியிருக்க எந்த விஷயத்துக்கு பட்ஜெட்ல ₹1 கொடுக்கல, அது வங்கிகள் கொடுக்கும். அவங்க நீங்க எலிஜிபிளா என்னன்னு பார்த்து கொடுப்பாங்க. அது அவங்க எப்படி செய்வாங்க, இவங்க சொல்றதுனால அவங்க கொடுத்துட மாட்டாங்க. ஜோதி சிவஜன் சார், இது பொருளாதார ரீதியாக ஒரு நல்ல அம்சங்கள்னு எதுவுமே இல்லையா சார்? நீங்க என்ன சொல்றீங்க? நல்ல அம்சங்கள்னு ஏதாவது வரவேற்கக்கூடிய அம்சங்கள் சொல்லுங்க. இல்ல, நடுத்தர மக்களுக்கு அந்த 7 லட்சம் கோடி ரூபாய் 7 லட்சத்துக்கு மேல உங்களுக்கு அந்த வருமான வரி சலுகை கொடுத்தது அது ஒரு நல்ல விஷயம் தான். சரி, அந்த சந்தேகம் இல்ல. அதுல கூட அது புதிய அந்த நியூ புதிய வரி விதிப்பு முறையில தான். ஆமா, அப்படின்னா உங்களை போஸ்ட் பண்றாங்க. இப்ப நிறைய நம்ம கன்செஷனுக்காக ஓல்டு முறையில நம்ம வரி ஓட்டுல இருப்பாங்க. இப்ப அவங்க எல்லாம் போர்ஸ் பண்றது நியூ இதுதான் வந்தாகணுங்கிற ஒரு கட்டாயத்தை உண்டு பண்ணுதுல இது. ஹலோ, சொல்லுங்க, கேக்குது. இல்ல, அது மாதிரி ஒரு கட்டாயத்தை மற்றபடி அந்த வரி சலுகை கொடுத்து அதே மாதிரி சாதாரண மக்களுக்கும் கொடுத்துருக்கணுங்கிறதான் எதிர்பார்ப்பு. அது நிறைவேறலங்கிறதா வருத்தம் அளிக்குது. ஏன்னா இது ரொம்ப சொற்பமானவங்களுக்கு தான் இந்த பலன் போய் சேரும். நிதியமைச்சர் இது ஒரு மிடில் கிளாஸ் மக்களுக்கு, நடுத்தர வருவாய் பிரிவினருக்கான வளர்ச்சிக்கான பட்ஜெட் தான் அவங்க சொல்றாங்க. ஆனா அதற்கான அம்சங்கள் இல்லங்கிறீங்க. இன்கம் டாக்ஸ் ஃபைல் பண்ணி ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணி இது பண்றவங்க, வரி செலுத்துறவங்க 2 கோடி பேர் தான். 2 கோடி பேர் தான், அவங்களுக்கு மட்டும் தான் இருக்கு. 170 கோடி மக்களுக்கு பலன் இல்ல. 40 கோடிக்கு இதுல என்ன பலன் இருக்கு? ஓகே சார்.